அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. நீ வாழும் ஆலயம் நானாக, நிறையன்பின் ஊற்றாக நான் மாற, கரம் கூப்பி வருகின்றே, திருப்பலிதனில் இணைகின்றே. நீ வாழும் ஆலயம் நானாக, நிறையன்பின் ஊற்றாக நான் மாற, கரம் கூப்பி வருகின்றே, திருப்பலிதனில் இணைகின்றே. போராட்ட வாழ்வினில் தடுமாறி தவிக்கின்றேன், பேராசை தீயினில் சருகாகி மடிகின்றேன். போராட்ட வாழ்வினில் தடுமாறி தவிக்கின்றேன், பேராசை தீயினில் சருகாகி மடிகின்றேன். தாயாக நானும் உனை நோக்கினே, தாராள தயவம்பின் என்னை தேற்றுமே. தாலாட்டும் தாயாக உனை நோக்கினே, தாராள தயவம்பில் என்னை தேற்றுமே. நீ வாழும் ஆலயம் நானாக, நிறையன்பின் ஊற்றாக நான் மாற, கரம் கூப்பி வருகின்றே, திருப்பலிதனில் இணைகின்றே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவுக்குரியவர்களே, அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி அன்போடு இந்த தெய்வீக திருப்பலிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவருடைய திருப்பீடத்தை அண்டி வந்திருக்கின்றோம். ஒவ்வொருவரும் பல சூழல்களிலிருந்து வந்திருக்கின்றோம், பலவிதமான அனுபவங்களோடு வந்திருக்கின்றோம், ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். அதுதான் சரியான முறை. அனைத்தையும் ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகின்ற பொழுது அனைத்தையும் ஆண்டவர் மாற்றி தருவார். அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் இயேசு பெற்றிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுவது பயப்படாதே, நம்பிக்கையோடு இரு என்று சொல்லுகின்றார். ஆக இந்த வேளையில நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நாம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய பலவீனங்கள் அனைத்தையும் உணர்ந்து பார்த்து ஆண்டவரிடத்தில் நம்மையே நாம் தாழ்த்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனிதமணியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் முழு மனதுடன்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டு இருந்தான். அது பெரிய கருவாலி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது. அப்போது அவனது தலை கருவாலி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோவாவிடம் சென்று, இதோ அப்சலோம் கர்வாலி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான். யோவாபு தன் கையில் 3 ஈட்டிகளை எடுத்துச் சென்று உயிருடன் கர்வாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார். அப்போது தாவீது 2 வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டு இருந்தார். காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறி சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஒரு ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான். காவலன் குரல் எழுப்பி அரசரிடம் கூற, அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தி உள்ளது என்றார். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டு இருந்தான். அரசர் அவனை நோக்கி, விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான். அப்போது கூசியனும் வந்து, என் தலைவராம் அரசே, நற்செய்தி இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தினின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான். இளைஞன் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ, கூசியன் தன் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைத்த எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனை போல் ஆவார்களாக என்றான். அப்போது அதிர்ச்சியுற்று, என் மகன் அப்சலோமே, என் மகனே, என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே, அப்சலோமே என் மகனே என்று கதறிக்கொண்டு அவர் வாயிலின் மாடி அறைக்கு சென்றார். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தன் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுவர்களை போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன், என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன், ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள், நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளே. ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் பதிலளியும். என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நான் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். அடியானின் மனத்தை மகிழச் செய்யும் என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் பதிலளியும். ஏனெனில் என் ஆண்டவரே நீரே நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். உதவிய நாடும் என் குரலை கேட்டருளும். உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் பதிலளியும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, உயிருள்ள இறை வார்த்தைகள் 21
43 முடிய. இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்ளுவாள் என்று அவரை வேண்டி வருந்தினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப் போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டது யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டமை சூழ்ந்து நெருங்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவர் காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவனுடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கின்றீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவனிடம், அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு மற்றும் யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்மிடம் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்மிடம் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தா கூம் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, 4 வயது சிறுவன் லூக்கா அவனுடைய பெயர். அவனுக்கு வயிற்றில புழுக்கள் வளர ஆரம்பிக்கின்றன. ஸ்டமக் வைரஸ் என்று சொல்லுகின்றோமே, பெரிய ஒரு வியாதியாக இருந்தது. அவனால் உணவு உட்கொள்ள முடியவில்லை. பெரிய வலியோடு அழுது கொண்டிருப்பான். பெற்றோர்களுக்கு பெரிய கவலையாக இருந்தது. அவனை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்கின்றார்கள். மருத்துவர்கள் பரிசோதித்து பார்க்கின்றார்கள்.
பார்த்த பிறகு என்ன செய்வதென்று அவர்களுக்கும் தெரியவில்லை. எதனால் இந்த வியாதி வந்தது இந்த பையனுக்கு என்று சொல்லி ஒன்றும் தெரியவில்லை. 1998 அந்த நேரத்தில் இந்த பையனுக்கும் சிறிது குணம் பெறுகின்ற இந்த பழைய வலியெல்லாம் போய் நல்ல முறையில அவனுக்கு சுகம் பெறுகின்ற அந்த நிகழ்வும் நடைபெறுகின்றது. மருத்துவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏனென்றால் எப்படி வளர்ந்தது எப்படி வந்தது என்றும் தெரியவில்லை. அவர்கள் சரியான மருந்து கொடுத்தோமா இல்லை என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த அடையாளங்கள் அனைத்துமே போய்கொண்டிருக்கிற நல்ல முறையில் இந்த பையன் குணமாகி கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்கின்ற பொழுது அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த தாய், ஜீன் என்று சொல்கின்ற அந்த தாய், தன்னுடைய ஊரிலே இருக்கின்ற அருட்சகோதரிகள், சிஸ்டர்ஸ் ஆஃப் செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் பெர்பெச்சுவல் அடரேஷன் என்று சொல்லுகின்ற அந்த சபையை அவர்கள் தொடர்பு கொள்ளுகின்றார்கள். தொடர்பு கொண்டு தன்னுடைய பிள்ளையை பற்றி, லூக்காவை பற்றி அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். 9 நாட்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அருட்சகோதரிகளும் நல்ல முறையில் ஜெபிக்கின்றார்கள். ஆக ஜெபத்தின் வல்லமையினாலே, ஆண்டவருடைய அருளினாலே இந்த பிள்ளை குணம் பெற்றான் என்பதை அந்த தாய் உணர்ந்து பார்க்கின்றாள். அப்பொழுது லூக்காவினுடைய அண்ணன் ஒருவன் இருக்கின்றான். அவன் சொல்லுகின்றான், இயேசு கிறிஸ்து என்னுடைய தம்பியை குணப்படுத்தி விட்டார், ஆண்டவருடைய வல்லமை என்னுடைய தம்பியை குணப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி அவன் உணர்ந்து பார்க்கின்றான். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, எத்தனையோ நிகழ்ச்சிகளை இது போன்று நம்முடைய வாழ்க்கையில நாம் காணுகின்றோம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் லூர்து நகரில ஜீன் பியர் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு சகோதரருக்கு தண்டுவடத்திலே பெரிய பிரச்சனை இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாருனாக்கா, நாற்காலில் அமர்ந்து இருக்க முடியும், நிற்க முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எப்பொழுதுமே அந்த நாற்காலிலே தள்ளு வண்டியில உட்கார்ந்து கொண்டுதான் அவரை தள்ளி கொண்டு போக வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு சகோதரர் என்ன செய்கின்றார், இதோ லூர்து நகருக்கு செல்லுகின்றார். லூர்து நகருக்கு அவரை அழைத்து செல்கின்றார்கள். அங்கு அருட்தந்தை அவர்கள் ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நோயாளர்களை இதோ மந்திரிக்கின்ற, அவர்களுக்காக சிறப்பு ஆசீர்வாதம் கொடுக்கின்ற அந்த ஒரு நிகழ்வு நடைபெறும். அந்த அருட்தந்தை அவருக்கு எண்ணெய் பூசி அவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது இந்த ஜீன் பியர் சொல்லுகின்றார், அந்த வேளையில எனக்கு அனைத்தும் மறந்து போனது, கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய ஆற்றல் எனக்குள்ளே வந்ததை நான் உணர்ந்து பார்த்தேன். மற்றவர்களை இன்னும் எனக்கு டைம் தெரியல, ஸ்பேஸ் தெரியல, எதுவுமே தெரியல, ஆனால் கடவுளுடைய வல்லமை எனக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று அந்த சகோதரர் சொல்லுகின்றார். அதற்கு அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு குணம் பெறுகின்றார். ஆக இவ்வாறாக கடவுளுடைய வல்லமை நம்முடைய அன்னை மரியாள் வழியாகவும், கடவுளுடைய வல்லமை புனித அந்தோனியார் வழியாக, பல புனிதர்கள் வழியாகவும் இறைவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே இன்றைய தினம் குறிப்பாக ஆண்டவர் சொல்லுகின்ற வசனம் என்ன வசனம்? அஞ்சாதே, கலங்காதே, தைரியமாயிரு, இல்லையா? நம்பிக்கையோடு இரு, பயப்படாத, நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற இந்த அற்புதமான வசனங்களை பார்க்கின்ற பொழுது எப்படி கடவுள் பலவிதமான காரியங்களை செய்கின்றார், அப்படி செய்கின்ற கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டிப்பாக செய்வார். ஒன்றே ஒன்று வேண்டும். என்ன வேண்டும் நமக்கு? என்ன வேணும்? நம்பிக்கை வேண்டும். கடவுளால் முடியும், இயேசுவால் முடியும், அனைத்தையும் செய்யக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு உண்டு என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக குறிப்பாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு எத்தனை புதுமைகள் நடக்கின்றன? 2 புதுமைகள், இல்லையா? ஒன்று நாம் பார்க்கிறோம், யாயீர் என்று சொல்லுகின்றவர் அந்த தொழுகை கூடத்தினுடைய தலைவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார், அதிகாரத்தோடு இருக்கின்றார், நல்ல ஒரு மதிப்பு பெற்றவராக, இல்லையா, அந்த சமூகத்திற்கு பணி செய்கின்ற யாயீர் ஒருவர் இருக்கின்றார். அவருடைய பெண் 12 வயது. அந்த பெண் இறக்கும் தருவாயில் இருப்பதை பார்க்கின்றோம். இறக்கும் தருவாயில் இருக்கின்றார். அந்த வேளையில இந்த யாயீர் என்ன செய்கின்றார்?
ஆண்டவரிடத்தில் வந்து என்ன செய்கிறார்? அவர் காலில் விழுந்து, இல்லையா? ஆக அனைத்தையும் செய்கிறவர். ரொம்ப யோசிக்கிறவர். எதை யோசிக்கவில்லை? என்னுடைய அதிகாரம், நான் இப்படி இருக்கிறேனே, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிலாம் எதுவுமே நினைக்காமல் தன்னுடைய குழந்தையை பிழைக்க வைக்க வேண்டும். இயேசுவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், அவரால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் வந்து ஆண்டவரை சந்திப்பதை பார்க்கின்றோம். ஆண்டவரிடத்தினுடைய வேண்டுதலை வைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரே, நீர் வாரும், என்னுடைய பிள்ளைக்கு நீர் பிச்சை போடும் என்று சொல்லி, உயிர் பிச்சையை தாரும் என்று சொல்லி அந்த சகோதரர் அழைக்கின்ற பொழுது ஆண்டவர் செல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அதற்குன்பாக பார்ப்பது, நாம் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறு கரையை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்தனர். மறு கரை இல்லையா? இதுவரையிலும் வெளியில இருந்தார், புறவினத்தார் மத்தியில இருப்பதை பார்க்கிறோம். இப்பொழுது இங்கு மீண்டுமாக வந்து பலவிதமான புதுமைகளை ஆண்டவர் செய்வதை நாம் பார்க்கின்றோமாக. அனைவரையும் அரவணைக்கின்ற ஒரு கடவுள், இல்லையா? அக்கறையில இருந்தவர்களும் சரி, இக்கரையில இருக்கிறவர்களையும் அனைவரையும் ஒன்று சேர்க்கின்ற கடவுள், அனைவருக்குமான ஒரு கடவுளாக இருக்கிறார். அனைவரையும் தொட்டு குணப்படுத்த ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே நான் இதை சார்ந்தவன், அதை சார்ந்தவன், இந்த பிரிவினை, அந்த பிரிவினை, எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. மாறாக ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவர் முன் நிற்க விரும்புகின்றேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர விரும்புகின்றேன் என்று எண்ணுகின்ற பொழுது அந்த தெய்வீக பிரசன்னத்தினாலே எல்லோரும் குணமாக முடியும். ஒன்றே ஒன்று, ஆண்டவரை நாம் நம்புவது. ஆகவே என் மகள் சாகும் தருவாயில் இருக்கின்றாள், எனக்கு வேறு வழியே கிடையாது, எனக்கு எவ்வளவோ பணம் இருக்கிறது, எவ்வளவோ காரியங்கள், வசதி, வாய்ப்புகள் எல்லாமே இருக்கின்றன, ஆனால் இந்த வேளையில எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றேன், எதையுமே செய்ய முடியலையே, ஆண்டவர் தான் எனக்கு என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் வருவதை பார்க்கின்றோம். இன்னொரு இடத்துல நாம் பார்க்கின்றோம், இன்னொரு பெண் 12 ஆண்டுகளாக இரத்த போக்கோடு இருக்கிற ஒரு பெண். பெரிய ஒரு கும்பல் போயிட்டே இருக்கிறது, நிறைய பேர், பெரும் திரளான மக்கள் ஆண்டவரை சூழ்ந்து கொண்டு செல்கின்றார்கள். அந்த வேளையில இந்த பெண்ணுடைய பேரெல்லாம் ஒண்ணு தெரியாது நமக்கு, இல்லையா? பேரு கொடுக்கப்படல. இந்த பெண் 12 ஆண்டுகளாக இரத்த போக்கோடு இருந்தாள். லேவியராகமத்தில் பார்க்கிறோம், நம்ம என்ன பார்க்கிறோம்? இது மாதிரி இருக்கிறவர்கள் சமூகத்திலே வரக்கூடாது, அவர்கள் தூய்மையற்றவர்கள், அவர்கள் மற்றவர்களோடு நின்று பழகக்கூடாது, பேசக்கூடாது என்றெல்லாம் பெரிய கட்டளைகள், பெரியதான அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. ஆனால் அதையும் தாண்டி இவர்கள் இந்த கூட்டத்திற்குள்ளே வந்து அவருடைய போர்வையின் விளிம்பை தொட்டாலே போதும் என்று சொல்லி அந்த சகோதரி என்ன செய்கின்றார்கள்? ஆண்டவருடைய போர்வையின் விளிம்பை தொடுகின்றார்கள். ஆனால் அவரை தொட்டால் நான் குணம் பெறுவேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு வந்த அந்த சகோதரியை ஆண்டவர் சுற்றுமுற்று பார்க்கின்றார். நான் பார்த்தோம்னாக்கா பைபிள்ல சொல்லப்படுகிறது, அவருடைய மாற்றம் ஏற்படுவதை அவர் உணர்ந்தார், இல்லையா? அந்த பெண் தன்னுடைய உடம்பில மாற்றம் ஏற்படுவதை அவர் உணர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இயேசுவும் அவருடைய உடலிலே மாற்றம் ஏற்படுவதை அவரும் உணர்ந்தார். என்ன மாற்றம் அவருக்கு? என்ன மாற்றம்? அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை செல்லுவதை அவர் உணர்ந்து பார்க்கின்றார். அந்த பெண் குணம் பெற்றதை அவர் உணர்கின்றார். ஆண்டவர் தன்னுடைய வல்லமை வெளியே செல்லுவதை உணர்ந்து பார்க்கின்றார். அந்த சகோதரியும் பிறகு அனைத்தையும் சொல்லுகின்றார்கள். என்ன நடந்தது, எப்படி இருந்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சொன்னாங்க, நான் ஏற்கனவே எவ்வளவோ மருத்துவர்களை சந்தித்து இருக்கிறேன், எவ்வளவோ செலவு பண்ணி இருக்கிறேன், எவ்வளவோ காரியங்களை செய்து இருக்கிறேன், ஆனால் இப்பொழுது என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? வர வர மோசமாகி கொண்டிருக்கிறது. நானும் எப்படி இருக்கிறேன்? அவநம்பிக்கையோடு இருக்கிறேன். இப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியல எனக்கு. இப்படியே என்னையே தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில என்னோடு இருக்கின்றவர்களை தனிமைப்படுத்துகின்றார்கள். ஆகவே ஒரு மனுஷியாக வாழ முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆண்டவரே, நீரே என்னை குணப்படுத்த முடியும் என்று சொல்லி
அந்த சகோதரி ஆண்டவரிடத்தில் நிற்பதை நாம் காணுகின்றோம். யோசித்து பார்ப்போமே, இப்படி யோசித்து பார்ப்போம். ஒருவேளை இல்லையா, நம்ம சொன்னோம் யாயீர் மதிப்பு பெற்றவர். ஆக அவர் நினைச்சிருக்கலாம், நம்ம எல்லாம் போய் எதுக்கு நேர போறது, நேர போய் காலில் விழுறது, நாம என்ன பண்ணிருக்கலாம், உள்ள கூட்டத்திற்குள்ள போய் பின்னாடி போய் அவரை தொட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு போவோம் அப்படின்னு நினைத்திருக்கலாம். ஆனா இந்த சகோதரி எனக்கு இப்படி இருக்கிறதேன்னு சொல்லி நான் நேராக நான் போவேன் அப்படின்னு நாம் மாற்றி யோசிக்கலாம். ஆனால் எதை பற்றியும் இவர்கள் யோசிக்காமல் என்ன முடியுமோ அதை அந்த வேளையிலே செய்வதற்காக அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். நீங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த புதுமை முதல்ல யாயீருடைய அவருடைய குடும்பத்திற்காக ஆரம்பிக்கப்படுகிறது, அந்த பிள்ளைக்காக ஆரம்பிக்கப்படுகிறது. இடை சொருகலாக இந்த ஒரு புதுமையும் உள்ளே வருவதை பார்க்கிறோம். ஒரு சமயத்துல நம்முடைய வாழ்க்கையில கூட the interruptions சொல்றோம் இல்லையா, பலவிதமான மாற்றங்கள், வேறுபாடுகள், இடையூறுகள் இவையெல்லாம் வரும். ஆனால் அவற்றையும் இறைவன் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த பயன்படுத்துகின்றார். சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட இடையூறுகள் எல்லாம் வருகிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லையே, என்னுடைய நம்பிக்கை தளர்ந்து போகிறது என்றெல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது அதையும் கடவுள் நன்மைக்காக பயன்படுத்துவார். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மையை கூட்டி சேர்க்கின்ற அற்புதமான கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அனைவரையும் ஒன்று சேர்க்கின்ற கடவுள், அனைவருக்கும் தன்னுடைய வல்லமையை தருகின்ற கடவுள், அனைவரையும் குணப்படுத்துகின்ற கடவுள், அனைவருக்கும் நம்பிக்கையூட்டுகின்ற கடவுள், அனைவரையும் உற்சாகப்படுத்துகின்ற கடவுள் நம்முடைய கடவுள், நம்மை மீட்கின்ற கடவுள் நம்மோடு இருக்கின்றார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி, ஆண்டவரே இதோ நீர் எப்பொழுதும் என்னோடு இருக்கின்றீர். ஒருவேளை நாம் நினைக்கிற நேரத்துல வராமல் இருக்கலாம், ஆனால் சரியான நேரத்துல கடவுள் கண்டிப்பாக வருவார். சரிங்களா? நாம் நினைக்கிற நேரத்துல ஐயோ இந்த நேரத்துல நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம் நம்ம. ஆனா அதையும் தாண்டி கடவுள் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது வர வேண்டுமோ சரியான நேரத்துல கடவுள் கண்டிப்பாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வருவார் என்பதை நாம் நம்புகின்ற பொழுது இன்னும் பலவிதமான காரியங்கள் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றம் அடையும். இந்த கடவுளை நம்புகின்ற பொழுது இதோ நீ பயப்படாதே, அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே, என் மீது நம்பிக்கையை விட்டு விடாதே, என்னுடைய இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையை விட்டு விடாதே, இதோ என்னுடைய தெய்வீக நற்கருணை பிரசனத்தின் மீது உன்னுடைய நம்பிக்கையை நீ விட்டு விடாதே என்று சொல்லி ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றார். ஆகவே இறைவனை நாம் கொண்டாட வேண்டும், இயேசுவின் பிரசன்னத்தை நாம் கொண்டாட வேண்டும். இயேசுவின் வல்லமை எல்லோருக்கும் தரப்படுகிறது, எனக்கும் அது தரப்படும் என்பதை உணர வேண்டும். நாம் அனைத்தையும் ஆண்டவரிடத்திலே கொண்டு வர வேண்டும். யாயீர் எப்படி தன்னுடைய மகளுக்கான அந்த உயிர் பிச்சைக்கான ஜெபத்தை ஆண்டவர் முன் கொண்டு வந்தாரோ, எப்படி இந்த பெண் 12 ஆண்டுகளாக வேதனைப்பட்ட இந்த சகோதரி வாழ்க்கையில அனைத்தையும் விட்டுவிடுகின்ற ஒரு சகோதரி, அனைத்தையும் இழந்து போகின்ற அந்த நிலையிலும் இதோ என்னால் எதையுமே செய்ய முடியாது என்ற கடைசி நிலைக்கு, விளிம்பு நிலைக்கு வருகின்ற அப்பேற்பட்ட சூழல்களையும் கடவுள் மாற்றுவார். கடவுள் மாற்றி நமக்கு நம்பிக்கை தருவார். ஆகவே இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரும் எத்தனையோ நிகழ்வுகளோடு வந்திருப்போம், எவ்வளவோ ஜெபங்களோடு வந்திருப்போம், நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோமா? ஆண்டவர் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் வந்திருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு சொந்தமானது. நான் செல்லுகின்ற எல்லா இடங்களிலும் இயேசுவை தாங்கி செல்ல நான் தயாராக இருக்கின்றேனா? இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் தாங்கி செல்லுகின்ற சகோதரனாக சகோதரியாக நான் இருக்க என்னையே நான் தயார்படுத்துகின்றேனா? என்னையே முழுமையாக ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டு அருமையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ நான் தயாராக இருக்கின்றேனா? தூய ஆவியினுடைய கனிகளை என்னுடைய இயேசுவினுடைய இணைப்பில் இருப்பதாலே நான் இந்த உலகத்திற்கு அனைத்தையும் தரக்கூடிய ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக தூய ஆவியின் அபிஷேகத்தாலே வாழ என்னையே நான் தயார்படுத்தி இருக்கின்றேனா என்ற பல கேள்விகளை நாம் முன் நிறுத்த வேண்டும். தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரை பற்றி கொண்டு சிறப்பாக வாழ்கின்ற பொழுது
அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவார் என்ற உள் உணர்வோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில நாம் கலந்து கொண்டு ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு சொல்லுவதெல்லாம் அஞ்சாதே, பயப்படாதே, தைரியமாயிரு, நம்பிக்கையோடு இரு என்று சொல்லுகின்றார். ஆக இந்த வேளையில தர்மியான ஒரு நாளில நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இங்கு கூடியிருக்கின்றோம். ஆக ஆண்டவரிடத்தில் நம்முடைய ஜெபங்களை நாம் எடுத்து வைப்போம். ஆண்டவர் கண்டிப்பாக நம்முடைய ஜெபங்களை ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்வார். விசுவாசிகளின் மன்றாட்டு பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருப்பால் துறவியர் என அனைவரையும் ஆசீர்வதியும். எம் திருத்தந்தைக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்தருளவும். எம் திரு அவை தலைவர்கள் உம்மை போல நல்ல ஆயர்களாக மக்களின் தேவைகளை அறிந்து செயல்படவும் மக்களை இறையாட்சி பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, எம் தாய் திருநாட்டை ஆட்சி செய்யும் நாட்டு தலைவர்கள் அனைவரும் தன்னலம் துறந்து தங்களுக்கென ஒப்படைக்கப்பட்ட மக்களையும் நாட்டையும் நேரிய பாதையில் வழிநடத்தி மக்களின் நலனில் அக்கறை கொண்டு தாராள உள்ளத்துடன் தங்களது சேவைகளை நேரிய மனப்பான்மையுடன் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமே உருவான எம் இறைவா, புனித அந்தோனியாரின் நலனை நாடி வந்திருக்கும் பக்தர்களை நீர்தாமே கருணை கண்கொண்டு அவர்களின் தேவைகள், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் சமாதானம், பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வரன், பிள்ளை வரங்கள் ஆகிய வேண்டுதல்களை நிறைவேற்றி மகிழ்ச்சியை காணக்கூடிய அருளை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கீழ்ப்படிதலின் முன்மாதிரியை எம் இறைவா, எம் சிறு பிள்ளைகள் முதல் இளையோர் வரை தங்களின் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழவும் இவர்கள் தங்களின் கடமைகளை நன்கு உணர்ந்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாகவும் தங்களது வாழ்வின் மதிப்பீடுகளை உணர்ந்து வாழ வரம்பேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்திற்கும் ஊற்றான எம் இறைவா, இன்றைய இத்திருப்பலியை நிறைவேற்றும் எம் அருட்தந்தை அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்தருளவும் தங்களின் பணிவாழ்வில் வருகின்ற சவால்களை வென்று வெற்றி காண வரம்பேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக மன்றாடுவோம். வானக தந்தையும் நாங்கள் போற்றுகிறோம், ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. எங்கள் அனைவரையும் நீர் ஒன்று சேர்த்ததற்காக நன்றி. இந்த விசுவாச கொண்டாட்டத்தில் எங்களை இணைப்பதற்காக நன்றி. இது நாங்கள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவரே நம்பிக்கையோடு முன் கொண்டு வருகின்றோம். எது எங்களுக்கு தேவை என்பதை நீர் உணர்ந்த கடவுள். நீரே எங்களுக்கு அனைத்தையும் செய்யக்கூடியவர். நீரே ஆற்றலும் வல்லமையும் கொண்ட கடவுள். ஆகவே எங்களுக்கு தேவையானவற்றை நீ தரும்படியாக அன்போடு கேட்கின்றோம். இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவாலுன் மகன் உயிர் கொடுக்க. படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவாலுன் மகன் உயிர் கொடுக்க. படைப்பேவும் மகிழ்ந்திருக்க. படைப்பேவும் மகிழ்ந்திருக்க. உன்னில் படைத்தோம் தூய்மை நிறைந்திருக்க. அன்பின் பலியாய் ஏற்பாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். சகோதர சகோதரிகளே,
என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் முதுகைகள் இந்த இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக்க உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என் நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தான் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மர நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டா தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரை, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் அன்பு பாதுகாவலர் புனித அந்தோணியார், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நன்றி கோரி மன்றாடுவோம். ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அச்சப்படாமல் நம்பிக்கையோடு வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.